சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என்கிற அளவிற்கு தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னனாக கோலோச்சி வரும் சிவாஜிராவ் கெட்வாட் என்ற இயற்பெயரை கொண்ட ரஜினிகாந்த் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதியில் பிறந்தவர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்த இவரின் பெற்றோர் பெயர் ராமோஜிராவ் கெட்வாட், ராமாபாய். இவருடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும். தன்னுடைய 5வது வயதில் தாயை இழந்த ரஜினிகாந்த் பெங்களூரில் உள்ள ஆச்சாரியா பாடசாலை மற்றும் விவேகானந்தா பாலக சங்கத்தில் பள்ளி படிப்பை முடித்தார். சிறு வயதிலே பயம் என்றால் என்ன என்பதை அறியாதவராக இருந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு மேற்படிப்பை தொடராமல் கர்நாடக போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக பணிபுரிந்தார். பணியில் இருந்தபடியே நாடகங்களில் நடித்தும் வந்தார். அதை பார்த்த நண்பர்களும் ரசிகர்களும் வெகுவாக பாராட்ட அவருக்குள் துளிர் விட்டிருந்த நடிகனாகும் ஆசை வளர்ந்து மரமானதா. நடிகனாக வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஒரு நண்பரின் உதவியோடு திரைப்பட கல்லூரியில் சேர சென்னை வந்து சேர்ந்தார். திரைப்பட கல்லூரிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் வருகை புரிந்த இயக்குனர் கே. பாலச்சந்தர் சிவாஜிராவின் ஸ்டைல், மேனரிசம் ஆகியவற்றால் கவரப்பட்டு அவருக்கு முதல் பட வாய்ப்பளித்தார். ரஜினிகாந்த் என்ற பெயரையும் அவரே சூட்டினார். 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய ரஜினி 1976இல் கதா சங்கமா என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார். பிறகு அதே ஆண்டில் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த 3 முடிச்சு திரைப்படம் அவரை ஒரு சிறந்த நடிகனாக அடையாளம் காட்டியது. இந்த திரைப்படத்தில் ஒரு பெண்ணாசை பிடித்த நடிகராக சிறப்பாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு வாய்க்கு கொண்டு வரும் ஸ்டைலினை இந்த படத்தில் அற்புதமாக செய்திருப்பார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் 16 வயதினிலே காயத்ரி போன்ற திரைப்படங்களில் வில்லனாக நடித்து புகழ் பெற்றார். கதாநாயகனாக ரஜினியின் வெற்றி பயணம் 1977ஆம் ஆண்டு நடித்த புவனா ஒரு கேள்விக்குறை திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய படமாக இருந்தது. இந்த வெற்றியை தொடர்ந்து முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை போன்ற படங்கள் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு பெற்றது. ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் 1985ஆம் ஆண்டு SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த அவருடைய 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படம் அவருக்கு வித்தியாசமான நடிப்பு அனுபவத்தை பெற்று தந்தது. இப்படத்தில் இந்து சமய புனிதராக ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் வாழ்க்கையை ஒரு நடிகராக நடித்து காட்டியிருப்பார். 1995ஆம் ஆண்டு வெளிவந்த முத்து திரைப்படம் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலும் முத்திரை பதித்தது. குறிப்பாக ஜப்பானிய மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட இத்திரைப்படம் ஜப்பானிலும் பெரும் வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் அம்மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் என்ற தகுதியையும் பெற்றது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்திலும் ரகுமான் இசையிலும் வெளிவந்த பாபா திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை என்றாலும் 2005ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்த சந்திரமுகி திரைப்படம் மற்றும் 2007ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படம் நல்ல வசூலை பெற்று தந்தது. மீண்டும் சங்கருடன் இணைந்து அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட எந்திரன் திரைப்படம் 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு பல சாதனைகளை படைத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய திருப்பத்தையும் ஏற்படுத்தியது. அதன் பிறகு கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தில் உருவான கோச்சடியான் திரைப்படம் தமிழ் சினிமாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை இமயத்திற்கு கொண்டு சென்றது. இன்று டிசம்பர் 12, 2014ஆம் ஆண்டு வெளியாக உள்ள லிங்காவும் மாபெரும் வெற்றி பெற சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.